வணக்கம். அந்த காணொளி காட்சி, வீடியோ காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கும்போது மனசு அப்படியே பதை பதைக்குது, துடி துடிக்குது, ரத்தம் கொதிக்குது, வேதனையா இருக்கு, கண்ணீர் வருது. அந்த பெற்றோர்கள் தகப்பனும் தாயுமாக கதறுகிறார்கள். நீங்க அந்த காட்சியில பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கறிக்கட்டையா கருகி போன பச்சிளம் குழந்தைகள், 10 நாள் கூட ஆகல, அந்த பச்சிளம் குழந்தைகள் கறிக்கட்டையாகி இருக்கிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் அந்த மருத்துவமனையை சார்ந்தவர்கள். அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி கூட அநியாயம் நடக்க முடியுமா ஒரு அரசு மருத்துவமனையில்? அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பிஜேபிக்காரர்கள், பிஜேபி தலைவர்கள், பிஜேபி ஆட்சியாளர்கள், நம்முடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், உத்தரப்பிரதேசத்தின் புல்டோசர் முதல்வர் என்று சொல்லப்படக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஆட்சியில் இந்த கொடுமை நடக்கிறது. ஏழை எளியவர்களுடைய குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு இளக்காரம், கிள்ளுக்கீரை அப்படிங்கிறத மீண்டும் நம்முடைய பிரதமரின் நிர்வாகத்தின் கீழ், நம்முடைய பிரதமரின் பொறுப்பின் கீழ் இருக்கின்ற அல்லது டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆட்சி தான் நடக்கிறது. அங்கே இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் என்கின்ற புல்டோசர் பாபா, அவருடைய ஆட்சியில் தான் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. பார்த்திருப்பீங்க. அப்படியே மனசு பதை பதைக்குதுங்க. எப்படி இது மாதிரி நடக்க முடியும்? இவ்வளவு அலட்சியம், இவ்வளவு கேர்லெஸ்னஸ். ஜான்சி பகுதியில் இருக்கிற மகாராணி லக்ஷ்மிபாய் அரசு மருத்துவமனை, அங்கே நடந்த அந்த கொடுமையை தான் நான் பேசிட்டு இருக்கேன். NICU அப்படிங்கிறாங்க, அதாவது நியோநேட்டல் ICU, பச்சிளம் குழந்தைகளின் உயிர் காக்கும் அந்த பகுதியில் தான் இந்த மின்சார விபத்து நடந்திருக்கு. தீப்பத்தி எரிஞ்சிருக்குங்க. 10 நாள் குழந்தை என்ன பண்ணும்? ஓட முடியுமா? ஒதுங்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? நிமிஷமா கறிக்கட்டை ஆயாச்சு. मेरा भी बच्चा உலகமே காரி துப்புதுங்க இப்படிப்பட்ட கொடுமைகளை நினைச்சா. என்ன நடக்குது இந்தியால, என்ன நடக்குது உத்தரப்பிரதேசத்துல? இந்த அழகுல உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் மிக சமீபத்தில் கின்னஸ் ரெக்கார்டு ஏற்படுத்தினார். எதற்காக? தீபாவளி சமயத்துல 25 லட்சம் தீபங்களை ஏற்றினார் அப்படின்ட்டு. ஏங்க, 25 லட்சம் தீபங்களை ஏற்றி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த அந்த முதல்வரின் ஆட்சியில் தான் 10 பச்சிளம் குழந்தைகளின் உயிர் கருகி கறிக்கட்டையாகி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதை தவிர 16 குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றன. 54 குழந்தைகள் அந்த நியோநேட்டல் ICUல இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் யோகி ஆதித்யநாத், அல்லது புல்டோசர் யோகி, புல்டோசர் பாபா என்று சொன்னால் எப்படிப்பட்ட கொடுமை இது! அரசு மருத்துவமனைகளில் இப்படிப்பட்ட அலட்சியம் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் இவர்கள் தான் நீட் எக்ஸாம் என்ற ஒரு கொடுமையை கொண்டு வந்து இதற்கு மேல் தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளோ மருத்துவ கல்லூரிகளோ ஆரம்பிக்க கூடாது என்பதாக ஒரு தீர்மானத்தை வேறு நிறைவேற்றுகிறார்கள். பிஜேபி ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சி. எப்படி இது சரியாகும்? இவ்வளவு தூரம் அலட்சியமாக இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள், அங்கே இருக்கின்ற செவிலியர்கள் என்ன பண்ணாங்கிறதா இப்போ ஒரே கேள்வி. 25 லட்சம் விளக்கை ஏத்துறதுல இருக்கக்கூடிய அக்கறை, இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவது, விளக்கேற்றுவது, அந்த குடும்பங்களில் மகிழ்ச்சி ஒளியை ஏற்றுவது எவ்வளவு முக்கியம். அதை பத்தி ஆதித்யநாத் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? முதல்ல நாம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்னன்னா, இந்த பிஜேபிக்காரங்க எப்பவுமே யோகி அப்படின்னு ஒரு பேரை சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா அந்த தவ முனிவர்களோட பேரை முன்னாடியோ பின்னாடியோ சேர்த்துப்பாங்க. அப்புறம் ஆச்சாரியா அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சேர்த்துக்கிறாங்க. எதுக்கு? இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி பட்டப்பெயர்கள்? திரும்ப எதுக்கு இவங்க இந்த மாதிரி பட்டப்பெயர்களை சொல்ல வச்சு நாம அதை பயன்படுத்துற மாதிரி கொண்டு வராங்க? இனிமே நாம ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி யோகி, ஆச்சாரியா அப்படிங்கிற பேர், தபஸ்வி, இந்த மாதிரி பேரெல்லாம் இவங்க சேர்த்தாங்கன்னா நம்ம அவங்களோட பேர் மட்டுமே சொல்லி கூப்பிட பழகணும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவாக இருக்க முடியும். எனவே உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் அப்படி மட்டும் சொல்லலாம். அதுக்கப்புறம் புல்டோசர் பாபான்னு வேற சொல்றோம். பாபா எதற்கு? புல்டோசரால் ஒரு குடும்பத்தை நாசமாக்குவது என்பது ஞானியோட செயல் இல்லையே, அது ஒரு கொடுமையான செயல் இல்லையா? அப்படிங்கிறப்போ
அது கொலை குற்றம் மாதிரி தானே. அப்புறம் எப்படி பாபான்னு சொல்வீங்க? எனவே இப்படியாக நம்மை சிந்திக்க விடாமல் சிந்தனையை மழுங்கடிக்க செய்கின்ற இவர்களுடைய சூட்சுமமான சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு ஆதித்யநாத் ஆட்சியில் இந்த ஜான்சி பகுதியில் இருக்கின்ற மகாராணி லக்ஷ்மிபாய் அரசு பொது மருத்துவமனையில் கறிக்கட்டையாக கருகி போன இந்த குழந்தைகளுக்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த அம்மாக்களுக்கு ஆதித்யநாத் என்ன பதில் சொல்ல போகிறார்? நம்முடைய பிரதமர் உலகெங்கும் பறந்து போய் உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பக்கத்துல இருக்கிற மணிப்பூர்ல மிக சமீபத்துல 3 தாய்மார்கள் 3 குழந்தைகளை கடத்தல் செய்திருக்கிறார்கள். அதை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இல்லை. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் அன்னைக்கு மணிப்பூர் மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க, கடையடைப்பு நடத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கடத்தப்பட்ட தாய்மார்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்ங்கிறத சொல்லுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே வந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, மணிப்பூரில் கடந்த 3 நாட்களாக அமைதி நிலவுகிறதுன்னு. யோசிச்சு பாருங்க, 3 நாள் அமைதி நிலவுதுங்கிறத ஒரு சாதனையாக ஒரு உள்துறை அமைச்சரால் சொல்ல முடிகிறது என்றால் எப்படிப்பட்ட மோசமான ஆட்சி! இதை தவிர வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஆட்சி நடத்த தெரியாதவர்கள் கையிலெல்லாம் ஆட்சியை கொடுத்துவிட்டு இந்திய மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆதித்யநாத்துக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, மணிப்பூரின் முதல்வர் பிரேன் சிங்குக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை. ஆனால் இவர்களை போன்றவர்கள் தான் முதல்வர்களாக இருக்கிறார்கள் என்றால் எதற்காக? RSSக்கு இவர்கள் மிகச்சிறந்த கைப்பாவையாக இருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். சரி, இதை விடுங்க. இப்போ இந்த ஜான்சியில் கறிக்கட்டையாக செய்யப்பட்ட அந்த குழந்தைகள், அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? வெறுமே அலங்காரமாக ஜெகஜாலமாக 25 லட்சம் விளக்குகளை ஏற்றினோம் என்பது ஒரு அரசு செய்யக்கூடிய சாதனையா? 25 குடும்பங்கள், அவர்களுடைய குழந்தைகள், அந்த NICUல 54 குழந்தைகள் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 10 பேர் கறிக்கட்டை ஆயாச்சு. மீதி குழந்தைகள் எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றன. 10 நாள் குழந்தைக்கு இவ்வளவு ஹீட், இவ்வளவு வெப்பம், இவ்வளவு சூடு, மின்சார விபத்தினால் வருகின்ற அந்த கொதிப்பு, அந்த எரிமலை போன்ற அந்த வெப்பம், இதெல்லாம் தாங்குமாங்க? என்ன நடக்குது இந்தியால? புரியவே இல்லையே. இப்படிப்பட்ட நிலையில் 100வது நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன 100வது நாள்? பிஜேபி அரசு 3வது முறையாக பதவியேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட 100வது நாள் கொண்டாட்டம் என்கிறார்கள். இது கொண்டாட்டம் என்று அவர்கள் சொன்னாலும் இந்திய மக்களுக்கு இது வாழ்க்கையில் மிகப்பெரிய திண்டாட்டமான காலம் என்பதை நாம் அவர்களுக்கு உறக்க சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இயல்பான நல்ல வாழ்க்கை, இயல்பான குழந்தை பிறப்பு, இயல்பாக பிறந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு போய் நல்லபடியாக வளர்த்தெடுப்பது, இப்படியாக எந்த சூழலையும் கொடுக்காத ஒரு ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, பிரதமரின் ஆட்சி என்பது மிகப்பெரிய கேலி கூத்தாக துக்ளக் ராஜ்யமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதிலும் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நடக்கின்ற கொடுமைகளை பற்றி பிஜேபி தலைவர்கள் யாருமே வாயை திறப்பதில்லை. ஏன் மருத்துவராக இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா இதை பத்தி பதைத்து போயிருக்க வேண்டாமா? எதற்கெடுத்தாலும் விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி ரூம்ல அடைச்சு வச்சு அந்த குடிமக்களை கத்தி 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 பேசி விஸ்வகர்மா திட்டம் எவ்வளவு சிறப்பானது என்றெல்லாம் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வானதி அக்காக்கு இந்த குழந்தைகள் இறப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? லண்டன்ல படிக்க போயிருக்கிற ஒருத்தர் அங்கே இருந்து எதற்கெடுத்தாலும் ட்வீட் செய்வார். இதை பற்றி ஒரு கருத்து சொல்ல மாட்டாரா? முன் நெற்றியில் ஒரு கற்றை தலைமுடி விழுவதாக மேக்கப் செய்து கொண்டு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் இளக்காரமாக பேசுகின்ற அந்த ராஜா என்பவர் இதை பற்றி ஒன்று சொல்ல மாட்டாரா? அல்லது எப்பவும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகின்ற, தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு முருகன், இணையமைச்சர் முருகன் இதை பற்றி பேச மாட்டாரா? அல்லது நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மா அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்களா இருக்கும்? எங்க வீட்டுல இது மாதிரிலாம் நடந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான இதுவும் ஒரு வகையில் நவீன கொலைதான். இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவர்கள். ஆனால் இதை பற்றி எங்கேயுமே பேசாமல் அடுத்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை மட்டுமே இலக்காக வைத்துக்கொண்டு ஆட்சி புரிகின்ற இந்த துக்ளக் ராஜ்யத்தை நாம் திரும்ப திரும்ப உறக்க பேசியாக வேண்டும்.
இந்த நிலையில் வைத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதிலும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை என்பது உலகத்தரத்தில் இருக்கிறது என்பதை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் துவங்கப்பட்டு ஒரே ஆண்டில் இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கட்டப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் முதல்வர்